நம்ம 10வது பி பிரிவு கிளாஸ் ரூம்ல மட்டும் ஒரு விசித்திரமான குரட்ட சத்தம் கேக்குது. வேற யாரு? நம்ம கிளாஸ் லீடர் பாண்டி தான். சொப்பனத்துல சுந்தரி கூட டியூவெட் பாடிட்டு இருக்காரு நம்ம மனுஷன். டேய் பாண்டி, எந்திர்றா எந்திர்றா. டேய், இன்னைக்கு ஹோம்ஒர்க் நோட்டை அந்த அகிலா கலெக்ட் பண்றாடா. நாம இன்னும் நோட்ல தேதியை கூட குறிக்கல, அதுக்குள்ள அவ டீச்சர் கிட்ட போறா. விடுடா குமாரு, லீடர்னா ஒரு கெத்து வேணாமா? ஹோம்ஒர்க் எழுதலன்னா என்ன? நேத்து ராத்திரி நம்ம ஊர்ல செம்ம மழை. அந்த மழையில வீட்டு ஓடு உடஞ்சு நேரா என் நோட்டு மேலேயே தண்ணி கொட்டிருச்சுன்னு ஒரு உருட்டுவோம். டீச்சர் அப்படியே நம்பிடுவாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து சரஸ்வதி டீச்சர் டக்கு டக்குன்னு சத்தம் வர உள்ள நுழையிறாங்க. டீச்சர், இங்க பாருங்க. இந்த பாண்டியும் குமாரும் மறுபடியும் உங்களை ஏமாத்த ஒரு பெரிய மெகா சீரியல் கதைய ரெடி பண்றாங்க டீச்சர். என்னது, மழை பெஞ்சு நோட்டு நனைஞ்சு போச்சா? பாண்டி, உன் வீட்டு மேல மட்டும் என்ன மேகம் ஓட்ட விழுந்து அருவி கொட்டுதா? ஏய் குமாரு, என்னடா சத்தம் அது? வாயில என்ன? அது அது ஒன்றும் இல்லைங்க டீச்சர். பசி வந்தா 10ம் பறந்துரும்னு நீங்க தானே நேற்று தமிழ் செய்யுள்ல நடத்துனீங்க. அதான் அந்த 10ல் 1 கூட பறந்துடக்கூடாதுன்னு ஒரு முறுக்க உள்ள தள்ளின டீச்சர். சரஸ்வதி டீச்சர் பெரம்ப தூக்க பாண்டிக்கும் குமாருக்கும் திக்கு திக்குன்னு ஆகுது. ஆளுக்கு ஒரு அடி போடுறாங்க. என்னோட கையை பாருடா, எப்படி செவந்து கிடக்குது. எனக்கு மட்டும் என்ன, இங்க பாரு, 2 கையிலையும் குச்சி பதிஞ்சிருச்சு. சிங்காரம் சார் ஒரு கையில விசிலையும் மறு கையில ஒரு ஸ்டாப் வாட்சிங் வச்சுக்கிட்டு சிங்கம் மாதிரி வராரு. ஆனா ஆளு பார்க்க கொஞ்சம் சிங்கமுத்து மாதிரி தான் இருப்பாரு. அட்டென்ஷன், எல்லாரும் நேரா நில்லுங்கடா. இன்னைக்கு நாம லாங் ஜம்ப் பயிற்சி பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது உடம்பு சரியில்லை, காய்ச்சல், தலைவலினா அப்படியே கையை தூக்கிட்டு முன்னாடி வாங்க. அவங்களுக்கு மட்டும் இன்னைக்கு ரெஸ்ட். ஆஹா, இதுதான் சரியான சான்ஸ். சார் சார், எனக்கு நேத்து ராத்திரியிலிருந்து உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு சார். முக்கியமா இந்த வலது கால்ல இடது பக்கம் பயங்கரமா வலிக்குது சார். என்னடா சொன்ன? வலது கால்ல இடது பக்கமா? டேய், இது என்னடா புதுவிதமான மெடிக்கல் கண்டிஷன்? உன் கால் என்ன கூகுள் மேப்பா? லெஃப்ட்ல திரும்பினா ரைட்ல வலிக்குதுன்னு சொல்ற? நிஜமா தான் சார் சொல்றேன். அந்த வலி அப்படியே யூ டர்ன் அடிச்சு முட்டிக்கு வந்து நிக்குது சார். அப்படியா சங்கதி? சரி, இந்த மாதிரி விசித்திரமான வலிக்கு என்கிட்ட ஒரு கை வைத்தியம் இருக்கு. பாண்டி, இப்போ இந்த கிரவுண்ட வெறும் 10 தடவை ஓடி வா. நீ ஓடுற வேகத்துல அந்த வலியும் ஓடிடும். ஓடுடா. சார், 10 ரவுண்டா? சார் சார் 11 ஆகட்டுமா? ஓடு. பாண்டி மூச்சு வாங்க முக்கி முக்கி ஓட ஆரம்பிக்கிறான். என்ன பாண்டி சார், வலது கால்ல இடது பக்கம் வலிக்குதா இல்ல லீடர் பதவிக்கு வந்த சோதனைன்னு மனசு வலிக்குதா? அப்படியே அந்த வலியோட ஒரு பாட்டு பாடிக்கிட்டே ஓடு. ஓடுற நரியில ஒரு நரி கிழ நரின்னு. ஏ அகிலா, நீ மட்டும் என் கையில கிடைச்ச, டீச்சர் கிட்ட போட்டு கொடுக்கற வேலை மட்டும்தான் உனக்கு தெரியும். இருடி, இந்த 10 ரவுண்டு முடிட்டோம். பாண்டி ஒரு வழியா 5வது ரவுண்டு வரும்போது நம்ம குமார் கிரவுண்ட் ஓரத்துல இருக்கிற ஒரு மரத்தடியில உட்கார்ந்து யாருக்கும் தெரியாம பாக்கெட்ல இருந்து கடலை மிட்டாய் எடுத்து மென்னுட்டு இருக்கான். அத பார்த்து சிங்காரம் சார், டேய் பொடி பையா குமார், உன்னை கிளாஸ் ரூம்ல வச்சு ஸ்பெஷலா கவனிக்கிறேன்டா. அப்புறம் ஸ்கூல் வாசல்ல ஒரு வெள்ளை கலர் அம்பாசிடர் கார் வந்து நிக்குது. அதை பார்த்த உடனே ஹெட் மாஸ்டர்ல இருந்து ஆயா அம்மா வரைக்கும் எல்லாரும் அட்டென்ஷன்ல நிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு பள்ளி கல்வி ஆய்வாளர் வராரு. நம்ம 10th பி செக்ஷன்ல மட்டும் சரஸ்வதி டீச்சர் பசங்களுக்கு அவசரமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. மாணவர்களே, நல்லா கேட்டுக்கோங்க. வர்றது பெரிய அதிகாரி. அவர் கிளாஸ்க்குள்ள வந்து எதை கேட்டாலும் முதல்ல எல்லாரும் கையை தூக்கி தெரியும் சார்னு சொல்லணும். அப்பதான் நான் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன்னு அவருக்கு புரியும். புரிஞ்சுதா? டீச்சர், ஒருவேளை எனக்கு பதில் தெரியலனா? டேய் பாண்டி, பதில் தெரியுதோ இல்லையோ, ஆனா தெரியும்னு மட்டும் சொல்லு. அப்பதான் இந்த ஸ்கூலுக்கும் எனக்கும் கௌரவம். ஒழுங்கா பதில் சொல்லலனா இன்ஸ்பெக்டர் போனதுக்கு அப்புறம் உன்னை இன்ஸ்டால்மெண்ட்ல கவனிப்பேன். ஜாக்கிரதை. அப்போ கிளாஸ் ரூமுக்குள்ள ஆய்வாளர் செம்ம கெத்தா நுழையறாரு. Good morning, sir. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன்.
உலக பொதுமறையான திருக்குறளை எழுதினது யாருன்னு யாருக்காவது தெரியுமா? டீச்சர் கண்ணை காட்ட ஐயா எனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷம் தம்பி. இவ்ளோ வேகமா கைய தூக்குற. சரி, பதில் என்னன்னு அப்படியே சொல்லுப்பா. அது வந்துங்கய்யா, எனக்கு தெரியும், அவ்வளவுதான். என்னப்பா சொல்ற? தெரிஞ்சா சொல்ல வேண்டியதானே? யார் எழுதுனான்னு சொல்லு. ஐயோ சாமி, அது இல்லைங்கய்யா. உள்ள வர்றதுக்கு முன்னாடி எங்க டீச்சர் சொன்னாங்க, அவர் எதை கேட்டாலும் தெரியும்னு மட்டும் சொல்லுன்னு. அதான் நான் தெரியும்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த பதில் என்னன்னா அவங்க சொல்லவே இல்லைங்கய்யா. என்ன டீச்சர் இது? இப்படித்தான் சொல்லி கொடுப்பீங்களா? தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கையில என்ன வச்சிருக்க? சார், நீங்க எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. கரெக்டா எல்லாத்துக்கும் தெரியும்னே பதில் சொல்றேன். ஆனா முறுக்க மட்டும் கேட்காதீங்க. ஆய்வாளர் ஹெட்மாஸ்டரை ஒரு மாதிரி பாக்குறாரு. ஹெட்மாஸ்டர் அங்கேயே மயங்கி விழுற நிலைமைக்கு வந்துட்டாரு. இனிமே இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டியது மாணவர்களை இல்ல, ஆசிரியர்களை தான். இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு போனதும் இன்னைக்கு இருக்குடா அவங்களுக்குன்னு சரஸ்வதி டீச்சரும் சிங்காரம் சாரும் கையில பெரம்போட கிளாஸ் ரூமுக்கு வராங்க. ஆனா உள்ள நுழையும் போது கிளாஸே அமைதியா இருக்கு. என்ன இது, பசங்க எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். டீச்சர், நாங்க நோட் எழுதாம இருக்கலாம், கிளாஸ்ல தூங்கலாம், ஏன் இன்ஸ்பெக்டர் முன்னாடி உங்களை மானத்தையே வாங்கலாம். ஆனா எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் டீச்சர். நீங்க இல்லனா நாங்க வெறும் பூஜ்யம் தான். இந்தாங்க எங்களோட ஒரு சின்ன அன்பு பரிசு. என்னடா பாண்டி இன்னைக்கு ஒரு மாதிரி பாசமா பேசுறான்? ஏதும் மறுபடியும் பொய் சொல்ல பிளான் பண்றானா? இல்ல சார், நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கோம். குமாரு, ஆரம்பிடா. பாடம் நடத்தும் சரஸ்வதி டீச்சர் எங்க தெய்வம், கிரவுண்ட்ல ஓட விடுற சிங்காரம் சார் எங்க வைரம், நாங்க பண்ற லூட்டி எல்லாம் உங்க மேல இருக்கிற பாசம், உங்க பெரம்பு அடிதான் எங்க வாழ்க்கையோட வாசம். இத கேட்டதும் சிங்காரம் சார் கண்ணுல ஒரு சின்ன துளி கண்ணீர் வந்துடுது. டே பாண்டி, உண்மையிலேயே உன்னை 10 ரவுண்டு ஓட சொன்னது உன்னோட அந்த தாடை எலும்பு ஸ்ட்ராங்காங்க தாண்டா. ஆனா ஒண்ணு, நீ ஓடுற வேகத்தை பார்த்தா கூடிய சீக்கிரம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அத்லட்டா வருவேன்னு எனக்கு தோணுது. டீச்சர், சத்தியமா சொல்றேன், இனிமே நான் கிளாஸ்ல ஒரு முறுக்கு கூட சாப்பிட மாட்டேன். இன்டர்வெல்ல மட்டும்தான் லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணுவேன். இது என் மேல சத்தியம். போதுண்டா, நீங்க நல்லா படிச்சு முன்னுக்கு வந்தாலே அதுதான் எங்களுக்கு பெரிய கிஃப்ட். சரி, எல்லாரும் ஒன்னா வாங்க, ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். படிப்பு, ஹோம்வொர்க்கு, அடி உத இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பள்ளிக்கூட நாட்கள் தான் வாழ்க்கையோட நிஜமான பொற்காலம்.